ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்டில் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி, TV18, மணி கண்ட்ரோல், NDTV ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.17% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.27% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 4,851.43 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 3,405.82 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.22% ரெட்லையும், நாஸ்டாக் 0.35% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 1.55% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.61% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 1.04% ரெட்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 1.57% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.92% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.35% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன முக்கியமான நியூஸு இல்லை செய்திகள் என்னென்ன செபி என்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் பார்க்கலாம். வால்சந்தர் நகர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அக்வயர் பண்ணுறாங்க. 60.3% அக்வயர் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆன சிட்டா அப்படின்ற கம்பெனியில் அக்வயர் பண்ணுறாங்க. 16 crore அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸும் அண்ட் கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்வசேஷன் ஓவர் 31 months நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரென்ச் வந்து 45 to 60 daysக்குள்ளே கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க March 4 எஸ்டர்டே. இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 250 crore இன் நெக்ஸ்ட் 3 yearsல டு பில்ட் அ கேன்சர் ட்ரீட்மெண்ட் சென்டர் இன் ஹைதராபாத்தில் பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓவர் நெக்ஸ்ட் 3 yearsல இதுக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 250 crore. ஸோ தி சென்டர் வில் ஃபியூச்சர் இந்தியாஸோட ஃபஸ்ட்டு புரோட்டஸ் 1 புரோட்டான் தெரப்பி சென்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2028 இது வந்து ரெடி ஆகிருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல். கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் அட் பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட் பிளான்ட் அண்ட் மகாராஷ்டிராவில் March 4 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிளான்ட்டோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 180 milliliters per இயராக இருக்கும். வாட்டர் பேஸ்டு பெயிண்ட்டுக்கு 20 million liters per இயராக இருக்கும். டிஸ்டம்பருக்கு 30 million liters per இயராக இருக்கும். சால்வெண்ட் பேஸ்டு 5 out of 6 கிராசிம் நியூ பெயிண்ட்ஸ் வந்து இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் பெயிண்ட் ப்ரொடக்ஷன் அண்டர் பிர்லா ஆப்பஸ் பிராண்ட் பார்த்தீங்கன்னா 1096 million liters per இயர்னு சொல்லியிருக்காங்க கிராசம் இண்டஸ்ட்ரீஸ். பவர் கிரிட் ஒரு வின் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட் 3 interstate டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் அண்டர் போட் மாடலில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவை கவர் பண்ண போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட் மாடல்னால் பில்டு ஓன் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதுதான் அவங்களே எல்லாமே பண்ணிக்கிறது தான் இந்த போட் மாடல்ன்றது. ஸோ இந்த லெட்டர் வந்து March 3 அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட்கான லெட்டர். ஸோ கீ பாயிண்ட்ஸ் ஆன் NSE FO எக்ஸ்பைரி சேஞ்சஸில் கீ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா April 4 இது வந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் நிஃப்டி இண்டெக்ஸ் வீக்லி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் F&O கான்ட்ராக்ட்ஸ் வந்து மண்டே எக்ஸ்பைரி ஆகும். தேர்ஸ்டேக்கு பதிலாக வீக்லி நான் சொல்கிறது. இதே மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ஸ்டேலேருந்து லாஸ்ட் மண்டேக்கு மாற்றிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி மிட் கேப் செலக்ட் எல்லா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எல்லாமே லாஸ்ட் மண்டேவாக மாற்றிருக்காங்க. லாஸ்ட் தேர்ஸ்டேலேருந்து லாஸ்ட் மண்டேவாக மாற்றிருக்காங்க ஃபார் மந்த்லி எக்ஸ்பைரி. அதானி வில்மர் அக்வயர் பண்ணியிருக்காங்க GD ஃபுட்ஸை. ஸோ FMCG டாப் பிராண்ட்ஸில் இவங்களும் வர்றதுக்காக இதை அக்வயர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதானி வில்மர். ஸோ இது மூலமாக அவங்க பொசிஷன் அண்ட் ப்ராடக்ட் ரேஞ்ச் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த GD ஃபுட்ஸ் வாங்குறதுக்கு மூலமாக நாங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க FMCGயில். ஸோ யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MD அண்ட் CEO ஆஃப் த கம்பெனி ஆங்ஷா மாலிக். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அம்புஜா சிமெண்ட்ஸ்க்கு. அவங்க அக்வயர் பண்ணுறதுக்கான அப்ரூவல் 72.8% ஸ்டேக் இன் ஓரியன்ட் சிமெண்ட்டில் அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ ஓரியன்ட் சிமெண்ட்ஸ் வந்து 3 ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா.
அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 10 ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அக்வசேஷன் பண்ணுறதுக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சிசிஐ. அதானி குரூப் வந்து இதில் வந்து 8,100 crore டீல் போட்டிருக்காங்க இந்த ஓரியன் சிமெண்ட்டை பை பண்ணுறதுக்கு அக்டோபர் 2024 போட்டிருக்காங்க. ஸோ இந்த அக்வசேஷன் வில் ஆட் இது அக்வசேஷன் பண்ணுறது மூலமாக 16.6 மில்லியன் டன்ஸ் பெர் இயராக அவங்க சிமெண்ட் ப்ரொடக்ஷன் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதானி சிமெண்ட். யாஷிஸ் தாஹியா சிஇஓ ஆஃப் பிபி ஃபின்டெக் அவங்க வந்து இன்சைடர் ட்ரேடிங் ரூல்ஸில் வந்து ஏதோ வயலேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செபி வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க வயலேஷன் பண்ணுறதுக்காக. இவங்க வந்து 9.42 lakh செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ்க்காக. ஸ்கேப்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க லக்ஸரி வில்லா ப்ராஜெக்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஸ்வாலி அண்ட் எக்ஸ்பெண்ட் டு ஏர்ன் 350 crore ஃப்ரம் இட். ஸோ இது எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறது மூலமாக 350 crore வந்து அவங்களுக்கு ரெவன்யூவாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் பீப்புள் எஸ்பெஷலி வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ்லாம் இந்த செகண்ட் ஹோம்ஸ் பார்ப்பாங்க. அந்த ஹாலிடே டெஸ்டினேஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஹோம்ஸ் இல்லைன்னா செகண்ட் ஹோம்ஸ் அதாவது செகண்ட் ஹேண்டில் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுமாரிலாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த காஸ்வாலி ஸ்டேஷனில். ஸோ அண்ட் பீச் லொக்கேஷன் லைக் கோவாலையும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லக்ஸரி வில்லாஸ் அண்ட் ஹாலிடே ஹோம்ஸை அவங்க வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க ஸ்கேப்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி. சம்வர்தனா மதர்சன் டயர் 1 சப்ளையர் ஃபார் ஏர்பஸ்க்காக மாறி இருக்காங்க. ஸோ கமர்ஷியல் ஏர்க்ராஃப்ட் செக்மெண்ட்டில் என்டர் ஆகிறாங்க. த கம்பெனி ஆல்ரெடி டயர் 1 சப்ளையராக இருக்காங்க ஃபார் ஏர்பஸ் ஹெலிகாப்டர், ஏர்பஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ்க்கெல்லாம் இவங்க தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நியூ கான்ட்ராக்ட் வந்து அவங்க மதர்சன் ரிலேஷன்ஷிப் வித் ஏர்பஸ்ஸை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மூலமாக மதர்சன் வந்து அவங்களோட பொசிஷனை குளோபல் ஏரோஸ்பேஸ் சப்ளை செயின் அண்ட் குளோபல் லெவலில் அவங்க ஏரோஸ்பேஸில் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இந்த டீலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்வர்தனா மதர்சன். பிஎம் மோடி லெதர் அண்ட் ஃபுட்வேர் எக்ஸ்பர்ட் வந்து இந்தியா வந்து லீடிங்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து டாப் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் லெதர் அண்ட் ஷூஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் செல்லிங் மோர் ப்ராடக்ட்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதர் கண்ட்ரிஸ்க்கு இதுமாரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இன்னும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் இதுக்கு ஐடியாஸ்லாம் கொண்டு வந்து பெட்டர் ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து இதை டெவலப் பண்ணால் ஸோ ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மிஷின்ஸ்லாம் இதுக்காக செட்டப் பண்ணால் இந்தியா வந்து இந்த லெதர் ப்ராடக்ட்ஸில் மட்டும் எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்கனாமி நல்லா க்ரோ ஆகும். எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆனால் எக்கனாமிக் கண்டிப்பாக க்ரோ ஆகும். இந்த லெதர் அண்ட் ஃபுட் வேர் எக்ஸ்போர்ட்டில் நம்ம இப்போ கொஞ்சம் சிறந்து வழங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் எக்கனாமியும் க்ரோ ஆகும், நம்ம டாப் எக்ஸ்போர்ட்டராகவும் மாறலாம்னு சொல்லியிருக்காங்க பிஎம் மோடி. த நார்த் குஜராத் பாட்லிங் பிஸ்னஸ் அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஃப்ரம் கொக்கோகோலா பாட்லிங் ஆர்மில் உள்ள இது. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தாரி குளோபல் ப்ரீவரேஜஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 2000 crore சொல்லியிருக்காங்க. ஸோ HCCBLனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் கொக்கோகோலா ப்ரீவரேஜஸ். ஸோ இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவங்களோட நார்த் குஜராத் பாட்லிங் பிஸ்னஸை காந்தாரி குளோபல் ப்ரீவரேஜஸ்க்கு 2000 crore ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ பட் ஆனால் அஃபிஷியலாக இது ஒன்றும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ HCCBL கிட்ட இப்போ 15 பிளான்ஸ் இந்தியா இருக்குது இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொக்கோகோலா, தம்ஸ்அப், ஸ்ப்ரைட், ஃபேண்டாலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கொக்கோகோலாவோட இது பார்ட் தான் இது. 40% ஸ்டேக் இன் HCCBLல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாத்தியா ஃபேமிலிக்கு அபவுட் 10,000 crore இவங்க ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. GE வெர்னோவா அண்ட் டிடி லிமிட்டெட்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து. ஆர்டரோட வேல்யூ அரௌண்ட் 500 crore சொல்லியிருக்காங்க. ஸோ சப்ளை அண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான ஆர்டர் 765 kV டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரியாக்டர்ஸ்க்கான ஆர்டர். இது ஒன்றும் 36 monthஸில் கம்ப்ளீட் ஆகப்படும் சொல்லியிருக்காங்க. JSW எனர்ஜி ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து அக்வயர் பண்ணுறதுக்கான அப்ரூவல். ஸோ KSK மகாநதி பவர் கம்பெனி லிமிடெட் கிட்டேருந்து அக்வயர் பண்ணுறாங்க 16,000 crore. ஸோ இந்த அக்வசேஷன் மூலமாக JSW எனர்ஜி அவங்களோட பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க பொசிஷனையும் டாப் நிலைமைக்கு கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க இந்தியன் எனர்ஜி மார்க்கெட்டில். பயோடெக்னாலஜி ஃபார்மான பயோகான் ஸோ அவங்களோட ஹோல்லி ஓன் சப்சிடரியான பயோகான் ஃபார்மாவுக்கு ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருக்கு US FDA கிட்டேருந்து. ஒரு ஆப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷனுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த மருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா லீனாலிடோமைடு கேப்சூலுக்கு. ஸோ வேரியஸ் MGயில் அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க US FDA கிட்டேருந்து பயோகான். டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் entered into a agreement போட்டிருக்காங்க வித் அகமதாபாத் பேஸ்டு
சினோஸ் ஃபார்மாசூட்டிக்கல்ஸோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட போர்ட்ஃபோலியோவை செல் பண்ண போகிறாங்க. அதில் போர்ட்ஃபோலியோவில் உள்ள 14 அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷனை செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அமௌண்ட்டுக்குன்னு ஒன்றும் முடிவு செய்யலை. ஸோ இதை செல் பண்ணுறாங்க. ஒரு 14 ANDAs செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் கவர்மெண்ட் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியான இவங்களுக்கு March 4 வந்து ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு. 730 crore யார்கிட்டேருந்துன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்ட் கிட்டேருந்து. ஸோ ஆர்டர் இஸ் ஃபார் இம்ப்ரூவிங் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த சென்டர் பார்ட் ஆஃப் ஹிமாச்சல பிரதேஷ்க்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் 24 months கம்ப்ளீட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஹோல்லி ஒன் சப்சிடரி, அவங்களோட ஹோல்லி ஒன் சப்சிடரிக்கு IFCI வந்து மிஸ்ஸிங் அவுட் லெட்டர் டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அட்வான்ஸ்ட் கெமிஸ்ட்ரி செல் ஸ்கீமில் ஏதோ மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போன்னா இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதுமாரி மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, நான் அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஆல்ரெடி July 28, 2022 ஸோ நாங்கள் மைல்ஸ்டோன் 1ன்றதை அச்சீவ் பண்ணுவோம் அஸ் பர் ஷெடியூல்டு ப்ரோக்ராம் ஆஃப் IFCIன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து 2022 சொன்னதை இது வரைக்கும் அச்சீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அட்வான்ஸ்ட் கெமிஸ்ட்ரி செல் ஸ்கீம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, டார்கெட் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஓலோ எலக்ட்ரிக் மொபிலிட்டிக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ABB மோஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க AI ஸ்டார்ட் அப் கம்பெனியான அப்டைம் AMல. இதில் மூலமாக அவங்க இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் மோட்டார்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் த்ரூ ABB மோஷன் வெஞ்சர்ஸ் மூலமாக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ABBன்றது ஒரு மைனாரிட்டி ஸ்டேக் கம்பெனி. ஸோ அது மூலமாக தான் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ABB. அப்போலோ க்ரீன் எனர்ஜி March 4 எஸ்டர்டே சொல்லியிருக்காங்க. அவங்களோட சப்சிடரி கோயிங் டு செட்டப் AGEL நியூ ரெனியூபிள் எனர்ஜின்றதை செட்டப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது 500 crore 1 gigawatt ரெனியூபிள் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 2 to 3 yearsல பில்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 26ன்னு சொல்லியிருக்காங்க அப்போலோ க்ரீன் எனர்ஜி. அதானி போர்ட்ஸ்க்கு ESG ரிஸ்க் ரேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி லோ 11.3 இருந்ததை இப்போ நெக்லிஜிபிள் 8.5 பாயிண்ட்ஸாக மாற்றிருக்காங்க. இட் ரேங்க்ஸ் செகண்ட் இன் மெரைன் போர்ட் சப் இண்டஸ்ட்ரியில் செகண்ட் பிளேஸ்லையும் அண்ட் 12th இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 12th ஆல்ரெடி 33ல் இருந்தது, இப்போ 12th பிளேஸ்க்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேட்டிங் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சேஃப்டி அண்ட் ஹியூமன் கேபிட்டலை ரெக்கார்ட் பண்ணி தான் இந்த ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ அதானி போர்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து அவங்களும் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. லோ கார்பன் டிரான்சிஷன் ரேட்டிங்கில் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ESG ரிஸ்க் ரேட்டிங். டெக் மஹேந்திரா லான்ச் பண்ணியிருக்காங்க AI பவர்ட் LLM ஃபார் டெலிகாம் நெட்ஒர்க்ஸ்க்கு. ஸோ இது மூலமாக என்கரேஜ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷனை யூஸிங் AI மூலமாக. அது மட்டும் இல்லாமல் டேட்டா வந்து நாங்கள் எஃபிஷியண்ட்டாக ஸ்ட்ரக்சர்டாக ஹேண்டில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா டெலிகாம் மேனேஜ்மெண்ட்லேயும் அண்ட் AI கேப்பபிலிட்டிஸ் மூலமாக புது ரெவல்யூஷன் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க டெக் மஹேந்திரா. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.